ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். நான் என்ன விஷயம் ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்றைக்கி என்ன நம்ம பண்ணோம், போனோம், அங்கே போனோம், ஃபுட்டு வாங்கினோம், துருக்கி ஜாம் வாங்கிட்டு பாருங்கள், கண்ணில் துருக்கி ஜாம் பட்டுருச்சு. ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் as well as தம்பி as well as ஃப்ரெண்ட், அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்டா முகமது சன்ஃபரி ஜாக். அவர் அவருடைய பெட் நேம் ஜாக். பார்க்க பையன் அருமையாக இருப்பான், பெங்களூரில் இருக்கிறான். ஸோ அவனுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? என்னுடைய சார்பாக உனக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லணும்னு தோணுச்சு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் உனக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இது மூலிமா உனக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அதை சொல்ல தான் சொன்னேன். சாட்டர்டே வீடெல்லாம் பயங்கரமாக குப்பையாக இருந்துச்சு. வீக்லி நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். சும்மா சொல்லுவாங்கள்ல, வீடு குப்பையாக கிடந்தா என்னது மலக்குமார்கள் வரமாட்டாங்க, அதிர்ஷ்டம் வராது, ஒரே கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வீடு நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் ஒரு நல்லது நமக்கு. ஸோ அதனால் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அப்பெல்லாம் போட்டு ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு நீட்டாக பக்காவாக எல்லா ரூமையும், இது நம்ம ரூமு எல்லாம் க்ளீனாக நீட்டாக சரியான வேலை. காலையிலேருந்து பயங்கர வேலை. சரி, காலையிலேருந்துங்கிறேன், நான் மதியானத்துலேருந்து. நான் இப்போ தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். ஸோ எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சுட்டு ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்குது, பிரச்சனை இல்லை. பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, இப்போ தான் பளிச்சுன்னு இருக்குது. ஸோ தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி பிடிச்சி நம்ம முன்னாடியே வச்சிடணும். வச்சாதான் அந்த ஹீட்டு கொஞ்சம் கூலிங் ஆகும். இல்லை அப்படின்னா ரொம்ப தக்க எரியும், உடம்புலாம் சரிபட்டு வராது. அதனால் கொஞ்சம் நேரம் கூலிங் ஆகட்டும். இன்னும் சாப்பிடல. நேற்று வச்ச மட்டன் என்னமோ இல்லை, இது ஐயோ மறந்துட்டேனே, பேரை மறந்துட்டேனே. மட்டன் ஃபார்சி வச்சேன். அது கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி புகாரி வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு சாப்பிட்றலாம். ஓகேவா? சமைக்கல, நான் ஆஃபீஸ் போய்ட்டு வந்தேன். யூசுஃப் ஃபோன் பண்ணுறான், அவன்கிட்ட பேசிட்டேன். சும்மா லைட்டாக, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலும் நமக்கு ஃபோன் பண்ணிடுவோம். போல் நான் பண்ணுவேன், அவர் பண்ணுவேன். ஃப்ரெண்டு அப்படி கம்யூனிகேஷன் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும்ல. அவர் எங்கேயோ டீ சாப்பிட போயிட்டா போல். சரி, எங்கேயோ போட்டோம், பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் எப்போதும் சாப்பிட வரும்போது நான் ஒரு 3 பெட்ஸு வளர்க்குறேன். பெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு என்னுடைய குழந்தைகள் மாதிரி அது. ஸோ அதை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஓகேவா? சாப்பாடு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நம்ம பசங்க. அந்த ப்ரோட்டீன் இது காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்ல, நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபைரியால் கடைக்கு போயிட்டு குளோரக்ஸு, டெட்டாலு, ஹார்பிக்கு இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கணும். ஓகே, என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமா? எப்போதும் பால் வைக்கணும். பால் ப்ளஸ் நான் அப்புறம் பூனைக்காக வாங்கிட்டு வந்த ஒரு ப்ரோட்டீன் சொல்லிக்கலாம். திறந்தோம் நிப்பா பாருங்கள், திறந்தோம் நிப்பா. ஐயோ, என்னடா மொக்க வாங்கிட்டேன். இதை வந்துச்சு. இதுதான், இது பெரிய அம்மா, இது அம்மா, இதோட பசங்க 2 பேர். எங்க உன் பையன் எங்க? தரேன் இரு, அதுவா தள்ளு. குடி போய் அதை பசங்களை கூப்பிடாது. இதுக்கு பால் கொடுக்குறத விட இந்த சாப்பாடுக்காக தான் வெயிட்டிங். அவங்க இரி அவசரப்படாத, உனக்காக தான் எடுக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் கிளாசிக் குசின். இது சாப்பிட கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க.
சாப்பிடுங்க. அவ்வளோதான். அதோ ஒன்று நிற்கிது. நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நிற்கிது. இன்னொன்று எங்கன்னு தெரில. சாப்பிடு. இது ஒரு பூனை, இது ஒரு பூனை, இவங்க அம்மாசோ. சாப்பிடுங்க. சாப்பிட்டியா நீ? இறைவன் படைத்த படைப்புகளை நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் நம்மளை கவனிச்சுக்குவான். அவ்வளோதான் மேட்ரு. இந்த மூணையும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இன்னொரு பூனை வந்து சாப்பாட்டுக்காக நிற்கிது, தெரியுதா? இந்த பூனை வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு, தெரியுதா? பார்க்குது பாருங்க அம்மா பூனை. அந்த பூனைக்கு தான் நான் வச்சேன், ஆனால் இது விட மாட்டேங்குது. நான் என்ன செய்ய, நாங்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படிங்குது. அது கொஞ்சம் பல்காக இருக்குது பூனை. சரி, சாப்பிட்டோம். அவங்க சாப்பிட்டோம். நம்ம போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஸோ இப்போது மட்டன் ஃபார்சி செஞ்சேன்ல, அதை பார்க்கலாமா? மட்டன் ஃபார்சி நேற்று செஞ்சது, இது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்றலாம். என்ன வாங்கிட்டு வந்தேன்? புகாரி வாங்கிட்டு வந்தேன். புகாரி வச்சு இதையும் அதையும் வச்சு நம்ம சாப்பிடுவோம். பசிக்குது ரொம்ப, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ நம்ம வெளியிருப்போம். ஓகே, ஹபீபீஸ், நல்லா டைம் இப்போ கரெக்டாக 7 ஆகுது. சாப்பிட்டுட்டு குக் வித் கோமாளி பார்த்துட்டு இப்போ தான் நான் கிளம்புறேன். சரி வாங்க, இப்போ நம்ம எங்கே போவோம்? அஞ்சிரால் கடைக்கு போகணும்ல. அஞ்சிரால் கடைக்கு போயிட்டு கேட், அந்த பூனைக்கு நம்ம வந்து இது வாங்கணும், ஃபுட்டு வாங்கணும். அந்த கடைக்கு என்ன எதுவும் போய் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப அனலாக இருக்குது, பயங்கர அனலாக இருக்குது. மணி 7:30. ஆனால் நம்ம 4 மணி 3 மணி மாதிரி பயங்கர அனலாக இருக்குது. ஏசிலாம் இல்லைன்னா வேலாவாத சீன் ஆகிடும். சரி வாங்க, பின்னாடி தான் நம்ம பாசம் இருக்குது, அங்கே போயிட்டு 3 ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, குளோரெக்ஸ் 20 ரியாலா? பெரிய ப்ராடக்ட்டோ? சரி ஓகே. ஹார்பிக் எங்கே இருக்குது? ஹார்பிக் எங்கே? ஹார்பிக் எங்கடா காணோம்? தேன் வாங்கலான்னு வந்தேன். இப்போ எடுக்கிற தேர்மா ஓ نسوي هذا زيادة هنا. ஓகே. இல்லை அது வாங்கினது 50 ரியாலு. அது துருக்கி ஜாம் சொன்னால யார் நம்ம
சுல்தான் அந்த மாதிரி தேன் எல்லாம் கலந்து இது பார்த்தீங்களா, இது அப்படியே தேனுடைய இதுலேயே லைட்டாக அப்படியே எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. 35 ரியாலாம். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு தெரியல, போடுறான் பார்த்துக்கோங்க. இதுவும் அப்படியே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் தேன் வாங்குறேன். இதெல்லாம் பார்த்தா தெரியும், டப்பா அப்படியே இருக்குது. ايش جنسنج. اه هذا جنسنج، هذا حبوب لقاح. اوف. اول موجود سمسم موجود، هذا زيادة. ثاني مرة زيادة. سوري زيادة. أيه. بعدين انا لا تلر. هذا ايش فيه؟ هذا هني، هذا كشمير باكستان. باكستان. 1 كيلو 50 ريال. هذا سعودية. هذا السعودية. هذا مشكل كله. இது சவுதியோடைய லக்ஸரி மவுண்டைன் சித்ரஹனி. بس أكلها أنا ما في ودي مادام ممكن مادام أكل عادي، ما في مشكلة. ما في مشكلة. أكل ما دام أنت أكل. ஒரு வழியா துருக்கி ஜாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதோ வாங்கி போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை, பொதுவாக தேன் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஜீரணமாகிறது, அஜீரண கோளாறு, அப்புறம் ஹெல்த்து, சுகர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் வாங்கிட்டு வந்த துருக்கி ஜாம் இதுதான். நம்ம சவுதி சொன்னா போல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீ வந்து டெய்லி 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் சாப்பிடு, காலையிலையும் நைட்டும். ரொம்ப நல்லது, ரொம்ப தாகத்தாக இருக்கும் அப்படின்னா. நமக்கு ஏற்கனவே பேக் பெயின் தெரியும், நம்ம செய்கிற வேலை அந்த மாதிரி. ஸோ நல்ல எஃபெக்ட் காட்டும், உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு. ஸோ வாங்கியிருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. போய் அங்கே போய் ஸ்பூன் வாங்கிட்டு வரல, ஸ்பூன் வாங்கிட்டு வரோம். ஓகே, ஸ்பூனு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம அந்த துருக்கி ஜாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். துருக்கி ஜாம்லாம் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு தேன் தான். தேனில் எல்லாம் கலந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்னொன்று சொன்னாங்களே, மஸ்கஸ் பவுடர் என்னமோ ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் வரல. ஸோ அந்த பவுடர்லாம் கலந்து தேனில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதை தான் துருக்கி ஜாம்னு சொல்லி வித்துட்ருக்காரு போல். விற்று முடிச்சிட்டாரு நம்ம சுல்தான் பாய். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் தேன் தான். தேனில் அதான் சொன்ன மாதிரி பாதாம், பிஸ்தா, இதை பாருங்க, முந்திரி இதெல்லாம் அரைச்சி, எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, ஆமாம் எள்ளு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பவுடர் ஒன்று போட்டிருக்காங்க, மஸ்கஸ்ஸா என்னமோ சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு 50 ரியால் கொடுத்துருக்காங்க. அந்த தேனை இது பார்த்தீங்களா, அந்த அப்படியே தேனோட அந்த என்ன சொல்கிறது லேயர், அந்த லேயரோடு அப்படியே வச்சுருக்காங்க. அதை அப்படியே வெட்டி சாப்பிட்லாமா. நம்ம 100 நாள் அந்த தேனை வாங்கி சாப்பிடுவோம். ஓகே, செம்ம இனிப்பாக இருக்குது. நம்மளுக்கு பொதுவாக இனிப்பே பிடிக்காது. பயங்கரமாக தனித்தாக அடிக்குது. இல்லை, ஓ சரி வாங்க, நமக்கு ஃபுட்டு வாங்கியாச்சு. பூனைக்கு ஃபுட்டு வாங்க போவோம். ஓகே, இதெல்லாம் பூனை, நாய்க்கு எல்லாத்துக்கும் போடுறது. இது அவங்களுடைய பெட்டா என்னன்னு தெரியலையே. பெட் ஷோரூம். Low birds, low birds, low birds, low birds. Hey, சிட்டுக்குருவி. தக்கத்தி மீதா.
Love birds, love birds. Hey, wow, mashallah. Mashallah, mashallah, mashallah. நல்லா இருக்குல்ல? மியூ புஸ்குட்டி. ஐயோ முறைக்குது பார்த்தீங்களா? முறைக்குது, கடிச்சிரும் போலையே. இவர் தூங்குறாரு. ஸோ இந்த ஃபுட்டு தான் வாங்கிட்டு போகணும் இப்போ. ஹை ஓ மஷல்லா மஷல்லா மஷல்லா. ஹே செம்மையாக இருக்கும் மச்சா. வா 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 வா. இந்த கூட செம்மையாக இருக்குல்ல? மஷல்லா மஷல்லா மஷல்லா. மியூ மியூ. சூப்பராக இருக்கு. இந்த ஒயிட் பண்ண செம்மையாக இருக்கு. இதெல்லாம் ஃபிஷ்ஷுகள், ஒரு ரேபிட்ஸ். அங்கே உங்களுக்கு ரேபிட்ஸ். ஓகே, இது இதோட குட்டி போல். இது ஒரு புஸ்குட்டி. தேடி வருது. நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. சரி, எந்த ஃபுட்டு வாங்குவோம்? ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். மணியாவது லைவ் வேறு போடணும். இவ்வளோ ஃபுட்ஸ் இருக்குது. நம்ம எப்போதும் வாங்குகிற கிசி கேல்மன்ஸ் குசி இது எடுத்துருவோம். இதெல்லாம் பிக் ஃபுட்டு. பூனைக்கு க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வருங்க, பூனைக்கு க்ளீனிங் ப்ராசஸ். அமைதியாக உட்காந்துருக்கு. அதோட ஆய் அதில் கரெக்டாக போயிருக்கு பார்த்தீங்களா? குட் டாக், மியாவ் மியாவ் டாக். பூனை தான்ப்பா, மாஷல்லா சூப்பராக இருக்கு. ஐயோ, குலைக்குது, வேண்டாம். அங்கெல்லாம் போனால் குலைக்குது. ஹாய் ஹபிபீஸ். இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லைவும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அயன் பண்ணுறோம். ஓகேவா? எல்லாம் வாங்கிட்டு இதுக்கு தேவையான ஃபுட்டு அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேலை முடிஞ்சு. இப்போ அயன் பண்ணிவிட்டு படுக்க வேண்டியது தான். இந்த 2025 நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. கெட்ட விஷயங்கள் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 இப்போ வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் ஒன் ஆஃப் தி 4 ட்ராஃபீஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 4 ட்ராஃபீஸ். அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி கப் அடித்தா போல் ஆர்சிபி. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ரொனால்டோ செகண்ட் டைமாக இது எடுத்தா போல், இது யூஎஃப்ஏ சாம்பியன்ஷிப்பு. இப்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேப்டன் பவுமா ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதையும் எடுத்திருக்கா போல். ஸோ இது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேனாக இது நல்லா இருக்குது. துக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து
இன்னைக்கு வரைக்கும், அதாவது இன்னைக்கு வரைக்கும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளைட் கிராஷ் நிறையா அதிகமாக ஆயிருக்கு இல்லை. அசர்பைஜான், அப்புறம் வேறு எதுவும் இல்லை, ஏதோ 2-3 ஃப்ளைட் கிராஷ் ஞாபகம் இல்லை சரியா. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏர் இண்டியாது. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்மளும் ஃப்ளைட்டில் தான் வருவோம் நாளைக்கு. ஸோ ஒரு இடத்துல நம்மளுக்கு பயம் இருந்தாலும் இன்னொரு இடத்துல வருத்தமும் இருக்க தான் செய்யுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் நானும் யூசுஃபும் நானும் யாசினும் போகும்போது ஸ்ரீலங்காவில் போனோம். லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஸ்டாப் ஆகி அங்கே போய் லேண்ட் பண்ணிட்டான். ஆக்சுவலி லேண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணி அந்த கேபின் க்ரூ வந்து எல்லாரையும் எடுத்துகிட்டு போவோம்ல. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது சடனாக போய் பிரேக் அடிச்சா போல. இப்படியே பொறுமையாக தான் போகும்ல, பொறுமையாக போய் இப்படி அடிக்கும் போது பிரேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லேண்ட் பண்ணி சும்மா ரன்னிங்லேயே பொறுமையாக போகும்போது அடித்த பிரேக்கு போய் நெத்தி வந்து அதில் முட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கே. ஸோ அந்த இதுக்கே அவ்வளோ மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃப்ளைட் ரன்னிங்கில் மேலேருந்து சடனாக ஆகும்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 242 பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும் 11A உள்ளவர் தப்பிச்சிருக்காரு. அப்படின்னா அவருக்கு ஆண்டவன் ஏதோ வச்சுருக்கான் போல். 1 கோடி 2 கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் உயிர் திரும்பவும் வராதுல்ல. அதெல்லாம் ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு மாதிரியாக பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு நம்ம அந்த ஃப்ளைட்டில் தான் வரணும், கொல்லணும், போகணும். அந்த ஒரு தாட் வரும்ல, நம்ம ஃப்ளைட்டை போகிறோமே நமக்கு இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு தாட் வரும்ல, ஒரு எண்ணம் வரும்ல. என்ன செய்கிறது, இந்த உயிர் நிரந்தரம் இல்லையே. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும். இதோ இப்போ அயன் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன வேணால் நடக்கலாம்ல. சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாத வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாருக்கிட்டையுமே கைண்டாக இருப்போமே. இந்த கேஸ்ட்டு, ரிலீஜியன்ஸு, ராசிசம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல், கருப்பர், வெள்ளையர், தமிழன், இந்தி இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கொள்ளாமல் எல்லாருக்கிட்டேயும் கைண்டாக இருப்போமே. அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து கருத்து கந்தசாமிலாம் கிடையாது. அந்த நியூஸ் கேட்டோடனே ஒரு மாதிரி ஆயிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், பயங்கர வேர்வையாக இருக்குது பார்த்தீங்களா, அப்பா செம வேர்வை. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பெட்ஸு வளர்க்காதீங்க, கொள்ளாதீங்க, பெட்ஸு வளர்க்காதீங்க. நீயே சொல்லிட்டு இப்போ நீயே பெட்ஸுக்கு வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வரிയേடா, என்னடா நியாயம் இது, டபுள் கேம் ஆடுறியா அப்படிலாம் நினைப்பீங்க. நான் பெட்ஸு வளர்க்காதீங்கலாம் சொல்லவே இல்லை. இறைவன் படைத்த படைப்புகளில் கருணை காட்டினா இறைவன் நம் மீது கருணை காட்டுவான். ஓகேவா, அது இறைவனோட படைப்பு. நான் வளர்க்காதீங்க, தூக்கி போடுங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. மனித உயிரை விட பெட்ஸ் உயிர் முக்கியம் இல்லை, என்னுடைய கருத்து. ஓகேவா, நீ யாரா கருத்து சொல்கிறதுக்கு? கருத்து கந்தசாமி. மனித உயிர் தான் என்றைக்குமே ஃபஸ்ட்டு. மனித உயிரோட பெட்ஸ் உயிர் இல்லை. அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், கொல்லலாம், அதை வந்து நம்ம வளர்க்கலாம் ஒரு இதுவாக வச்சு. அதை மேலே வச்சுக்கிட்டு நக்கை விட்டுக்கிட்டு முச்சம் கொடுத்துக்கிட்டு வாயோட வாய் முத்தம் கொடுத்துக்கிட்டு அது நம்ம மூஞ்சில் நக்கிறதுக்கு, நம்ம நாக்கால் நக்கிறது, அதனால் எவ்வளோ நோய்கள் பரவுது தெரியும் எல்லாருக்கும். பட் இருந்தும் அதை செய்கிறாங்க, அதுதான், வேறு எதுவும் இல்லை. என்னமோ அது உங்கள் விருப்பம். சொல்ல வேண்டியது என் கடமையெல்லாம் கிடையாது, சொன்னேன் அவ்வளோதான். ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காட்டி போ. சாட்டர்டே வந்தாலே நமக்கு இந்த அயன் பண்ணுறதே பெரிய வேலைங்க. ஐயோ பப்பா, அயன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறது பெரிய வேலை. என்னமோ சரி, நம்ம சகசரன்னு முடிச்சுட்டு வருவோம். ஓகே, நான் வாங்கின ஃபுட்டு இதுதான்.
கிட்டத்தட்ட 4 கேஜி ஓகேவா, 4 கேஜி ஃபுட்டு, 100 ரியால், 4 கிலோ 100 ரியால். அதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து 1 கிலோ 1.5 கிலோ 50 ரியால். ஸோ ஒர்த்து தான்ல. க்யூட் கேட்டா, நல்லா இருக்குமா. சிக்கன் ஃப்ளேவர், இதுக்கு சிக்கன் ஃப்ளேவர்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது இதில்? வாட்டர் இருக்குது, ப்ரோட்டீன் 30% இருக்குது, கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஃபேட். நல்லா இருக்கு. சரி, ஓகே. இதை நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து வளர்ப்போம். ஓகே, ஓகே ஓகே ஹபிபீஸ், ஃபைனலி வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாம் அயன் பண்ணி எல்லாம் பக்காவா எல்லாம் ரெடியாக இருக்குது. நாளைக்கு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி இப்போ 1:45 ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கிட்டு காலையில் எந்திரிக்க வேண்டியதான். ஓகே, ஆமாம், எல்லாம் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, லைக்ஸ். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். நான் என்ன விஷயம் ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்றைக்கி என்ன நம்ம போனோம், அங்கே போனோம், ஃபுட்டு வாங்கினோம், துருக்கி ஜாம் வாங்கிட்டு பாருங்கள், கண்ணில் துருக்கி ஜாம் பட்டுருச்சு. இதை தான் ஒரு துருக்கி ஜாம் சொல்லி விற்கிறாரா என்னது எனக்கு தெரியல. பட் இது துருக்கி ஜாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தேன், அவ்வளோதான். தேனில் நட்ஸு கிட்ஸு லொசுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. எல்லாமே சூப்பர், ஆனால் செம்ம டேஸ்ட்டு. இனிமேல் டெய்லி அதை வந்து காலையில் ஒன்று, நைட்டு தூங்க போகும்போது ஒன்று சாப்பிட்டு தூங்கணும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ நல்லா உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு. தேன் சாப்பிட்டா போன் ஸ்ட்ரென்த்து கிடைக்குமாம்ல, அப்படியா? எனக்கு தெரியல. சரி, அதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெட்வொர்க்கை பற்றி சொல்லலான்னு பார்த்தேன். இந்த சவுதி நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்டிசி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கிடைக்கிது. இங்கே போனாலும் இன்டர்நெட் 5G மொபைலி, அதுக்கு நெக்ஸ்ட்டு சலாம் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டி, இதெல்லாம் எஸ்டிசியோட சப்போர்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கவரேஜ் கொடுப்பாங்க. ஜெயின் தயவு செய்து எடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நான் ஜெயின் எடுத்து தான் ரொம்ப அவதிப்பட்டுருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமர்ஜென்சி ஒன்று பார்க்கணும், ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா டக்குன்னு அது கிடைக்காது. இப்போ எங்கள் வீட்டில் இங்கே நான் ஜெயின் வைக்கல இந்த ரூமில், சரிங்களா, அங்கே தான் வச்சுருக்கேன் கிச்சனில். ஓகேவா, கிச்சன்லேருந்து நமக்கு இங்கே கிடைக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ ஸ்பீடு தேவைப்படுது. அப்பயும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ யாராவது நீங்கள் ஜெயின் யூஸ் பண்ணிங்கன்னா, சவுதியில் சொல்கிறேன், தயவு செய்து ஜெயின் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப கவரேஜே கிடைக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன். கால் பண்ணால் கூட அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அதிகமாக ஆகுது. இப்போ எஸ்டிசி மொபைலாம் ஃப்ரீ தான், ஆனால் அது வந்து காசு. ஸோ ஜெயின் யூஸ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயின் வந்து அவ்வளோவோ இது இல்லை. எஸ்டிசி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, அது யூஸ் பண்ணுங்கள். ஆஃபர்ஸில் எக்கச்சக்கமாக போடுறாங்க. *888#, அதை போட்டு நீங்கள் தட்டிங்கன்னா ஆஃபர்ஸ் அப்படி வந்து குமியும். அது உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். வேறு என்ன, அவ்வளோதான். ஓகே, ஃபைனலி இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தென் பாய், see you, Alpha Vlogs.